அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் இறைவனுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தி சமாதானம் சுபிட்சம் கருப்பையும் என்னும் நிறைவாகவே உண்டாகட்டும். உங்களுக்கு விளங்கி இந்த பின்னால் இருந்துச்சு இந்த கட்டிடம், இதுதான் இந்தியாவில் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித். சரியா, இது பேருந்து சொன்னா சேரமன் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி, சேரமன் ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிய சேரமன் பாண்டியனால் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜித் தான் இந்த மஸ்ஜித். இதில் ஸ்டோரி நாங்கள் எப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லி சொன்னா, இதில் டீப்பாக இன்சைடு போகணும், நிறைய டீப்பாக போகணும். இந்த டீப்பாக போகணுமென்று சொல்லி ஒரு ஃபோக்கஸில் நான் இருந்துச்சு. இங்கே திரு சின்ன வயசுலேருந்தே ஐடியா, இங்கே திரு அடுத்தது இலங்கை சார்ந்த இந்த 2 மஸ்ஜிதையும் ஒப்பிட்டு அதில் பல விஷயங்கள் இருந்துச்சு, எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருந்துச்சு. அது அத்தனையுமே தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி வேண்டிய ஒரு ஆர்வத்தில் தான் நான் இந்த பள்ளியை பார்க்கறதுக்கு வந்தது. இதில் இந்த மஸ்ஜித் கெட்டதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் முக்கியமான ஒரு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் இதை பார்க்க எப்போ நாங்கள் எந்த வரலாறு எடுத்து பார்த்தாலும் அது இஸ்லாம்ட கண்ணோட்டத்தில் நான் பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலப்பகுதியில் இஸ்லாம் அல்லாதவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி, நீங்கள் உண்மையான இறுதி தூதராக இருந்துன்னு சொன்னா நிலவை 2க்கு பிளந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி, அந்த தருணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2க்கு நிலவை பிளந்து காட்டிய அந்த சம்பவம் அங்கே நடக்கிய நேரம், சேரமன் பாண்டியன் அவர் நிலவை இங்கே தூக்கமில்லாத நேரம் அவர் நைட்டில் வானத்தை பார்த்ததோடு நிலவு 2ஆக பிளந்துன்னு சொல்லி அவர் பார்க்கவும், அதுக்கப்புறம் அதில் அர்த்தம் எந்தின் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அவங்களோட சபையில் இருக்க எல்லார்ட்டையும் கேட்கிய நேரம், அந்த முந்தி சொல்லி அந்த கனவுகளுக்கு பதில் சொல்லி அவங்க இருந்துச்சு, அவங்கள்ட்ட கேட்கிய அதில் அர்த்தம் எந்தின் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்ட நேரம் அவங்களுக்கு அது சம்மந்தமாக ஒருத்தருக்குமே அது சம்மந்தமான பதில் அப்படின்னு சொல்லி ஆட்டத்தில் அரேபியர்கள் வியாபாரத்துக்காக இங்கேக்கு வந்துட்டு போகிறதாக இருந்தேன். அப்போ அரேபியர்கள்ட்ட இப்படி ஒரு விஷயம் உண்டு, இப்படி நடந்தா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி செல்லுங்கன்னு சொல்லி சொன்னதோடு அவங்க சொன்ன இப்படி சவுதி அரேபியாவில் முஹம்மது அண்டு ஒருத்தர் வந்துருச்சு, ஒரு நபின்னு சொல்லிக்கணும், முஹம்மது அண்டு ஒருத்தர் வந்துருச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ அவங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செல்லவும், அப்போ இவர் இங்கேருந்து இவங்களோட ஆட்சி எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்துட்டு இவர் இங்கேருந்து அங்கே போகிற சேரமன் அவர் போகிற அங்கேக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றண்டு சொல்லியும் வரலாறுகள் இருந்துச்சு. அது சம்மந்தமாக நான் பார்க்கன்னு சொன்னால் இஸ்லாம் சார்பாக ஹதீஸ்களை எடுத்து தான் பார்க்கணும். ஹதீஸில் எந்தளவு இது சம்மந்தமாக இருந்துச்சு இல்லைன்னு சொல்லியதை டீப்பாக ஆய்வு பண்ணணும். எனக்கு அந்தளவில் இஸ்லாமிய ரீதியில் எனக்கு அந்தளவில் டீப்னஸ் தெரியும், அதை சரியான தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு அதை சொல்லணும். அப்போ இனி அவங்க அங்கே போய் இஸ்லாத்தை ஏற்றுட்டு அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிய கால பகுதியிலே கட்டப்பட்டது. அங்கிருந்து இங்கே வார நேரம் மாலிக் பின் தினார் என்று சொல்லி மாலிக் பின் தினார் அப்படின்ற சஹாபியை கூட்டிக் கொண்டு இங்கே வந்து இங்கே அவங்க இருந்துச்சுன்னு இது பள்ளி கட்டப்பட்ட அப்படின்ட்டு சொல்லி செல்லப்படியாக அவங்க இஸ்லாத்தை அந்த எத்தி வச்சதுக்கு இஸ்லாத்தை கற்பிச்சதுக்கு வர நேரம் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எங்களுக்கு இந்த தேசத்தில் சொல்லி கொடுக்கணும், அதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி நேரம் மாலிக் பின் தினார் அவங்கள கொடுத்து அனுப்பின அப்படின்னு சொல்லி நிறைய கதை அந்த விஷயங்கள் செல்லுருச்சு. ஆனால் உண்மை தன்மை இந்தியன்னு சொல்லி எந்த லெவல்னு சொல்லி எனக்கும் தெரியும். ஆனால் இதில் டீப்னஸ் என்னை இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த ப்ரொஜெக்ட்டு எனக்கு முக்கியமாக இருந்த இந்த இவ்வளோ காலத்தில் எங்களோட ஆசை வெளியில் செல்லப்பட வேண்டிய ஆனால் அதீத ஒரு புரட்சிகரமான ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது. இலங்கை இந்த ஏஷியாவுக்கு இஸ்லாமியர்கள்ட வருகை எப்படி இருந்து அப்படின்றத ஃபுல்லாக ஆய்வு செய்யறதுக்கு சரி இன்ஷா அல்லாஹ் அது கைகூடும்னு சொல்லி நான் நம்பியேன். அப்படி அந்த காலப்பகுதியில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் பழமையான பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் சம்மந்தமாக உங்களுக்கும் ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இதுதான் இங்கிலீஷ் பண்ணுறேன். This was how the masjid looked in 1980s. So after 1980, when the Muslim population started increasing here nearby, we needed more accommodation for the people to conduct Jummah namaz, because during Jummah prayers lot of people used to come here. So the committee at that time decided to build some structures in the front side of this masjid. So they started building structures in front of this old masjid, original structure. So after a few years the masjid looked like this, somewhat like this. So this is how the masjid looked like in 2020. Okay. In 2020 okay, some of the structures we saw some crack and all in this area. So the committee decided to remove the structure. So once they removed the structure, this part became visible.
You know, so in order for the people to see the old masjid, how it looked like in the olden days, it became renovated, and now the masjid looks Same. like the same like how it looked in 1980s. So that people can see how the This masjid. second time built. No. I mean, this is the first masjid in First India. masjid. India. Some portions were damaged. You see, they renovated it. They removed those damaged portions and renovated. Okay. When this masjid built? It was built in the 629 AD during the time of Prophet sallallahu alaihi wasallam. 629 AD. Same period. Yeah, period. Same time during the era of Prophet sallallahu alaihi wasallam. You see, this is some old photos. You know, in 1905, how the masjid looked in 1905. This is an old lamp. This masjid, same this. Yeah, this is the No same one. modification. No modification. Only some damaged parts Damaged and all parts were are- replaced. We renovated that. And this is the old lamp, which you can see. This is also some 1,000-year-old lamp. Lamp. Because at those time there was no electricity, so people used to sit by this lamp and study. They're saying that madrasa children who used to come and study here sat by this lamp and studied. There's also an old pond nearby. You see in the back side of the masjid. This is that pond. It's also an olden pond. The committee who came after that, everyone has been maintaining this pond very well. And this is the old mihrab and mimbar. This is also the mihrab and mimbar. This is The ancient lamp. This is the ancient lamp. There's also some scriptures written on this lamp, which is in olden Malayalam dialect. You can see that here it is written there. And there's also some writings on the Arabic writings on the wall. and that was. Oh, yeah, wall you saw. It is also some old writings. And here Abdul Kalam came here to visit the masjid. Thank you so much. இதில் பள்ளியில் உட்பகுதியில் வீடியோ எதுவுமே எடுக்கிறது கேளா, அதனால் நாங்கள் இதோட எங்களோட வீடியோ பதிவு முடிச்சுக்கொள்ளியேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.